நம்ம பார்க்க போற நியூஸ் எதை பத்தி அப்படின்னா, புதிதாக 1,54,500 நபர்களுக்கு ரேஷன் அட்டைகள் உணவுப் பொருள் வழங்கும் துறை வெளியிட்ட அறிக்கை என்ன? இத பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தின முழு விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விலைக்கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை அவசியமான ஒன்றாக இருந்து வருகிறது. இது போன்ற காரணங்களால் தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டைகள் பெறுவதற்கு விண்ணப்பித்துள்ளனர். இந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை சுமார் 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளனர். உணவுப் பொருள் வழங்கும் துறை தெரிவித்துள்ளது. விண்ணப்பித்தவர்களில் 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறோம் என்றும், 1,28,373 நபர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளன. மேலும் 6,640 நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனை உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் நடைமுறைக்கு வந்த மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இது மாதிரி நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.